Hello, welcome back to my channel. In the video, we will talk about PRP, platelet rich plasma therapy. So what is PRP? உங்களோட bloodல வந்து RBC, WBC and platelet அப்படின்னு 3 cells இருக்கும். ஸோ உங்கள் bloodல இருந்து அந்த பிளேட்லெட்டை மட்டும் தனியாக செப்பரேட் பண்ணி எடுக்கிறது தான் PRP. எந்தெந்த பர்பஸ்க்கெலாம் அது யூஸ் பண்ணலாம்? ஸ்கின் கண்டிஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அண்ட் ஹேரில் ஸ்கேல்பில் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். அண்ட் நிறைய பேர் வந்துட்டு இப்போது அத்லெட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க ஆர்த்தோ ரிலேட்டடான கண்டிஷன்ஸ்க்குள்ளே வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்க பிஆர்பி யூஸ் பண்ணுறாங்க. ஏஸ்தட்டிக் ஃபீல்டில் பிஆர்பி எப்படியெல்லாம் அப்ளை பண்ணுறாங்க, என்னென்ன கண்டிஷன்ஸ்க்கு அப்ளை பண்ணுறாங்க? நம்பர் 1, ஸ்கின் ரெஜினரேஷன். இப்போ உங்களுக்கு ரிங்கிள் ஸ்கின்னாக இருக்குது, இல்லை ஆல்ரெடி ஸ்கார் இருக்குது, உங்களுக்கு வந்துட்டு ஸ்கின் டெக்ஸ்சரை இம்ப்ரூவ் பண்ணணும்னா நீங்கள் பிஆர்பி எடுத்துக்கலாம். பிஆர்பி ஸ்கேல்பில் கூட பண்ணுவாங்க. உங்களுக்கு ஹேர் லாஸ் இருக்குது, ஹேர் தின்னிங் இருக்குன்னா பிஆர்பி ஸ்கேல்பில் பண்ணலாம். பெனிஃபிட்ஸ் ஆஃப் பிஆர்பி ஆன் யோர் ஸ்கின். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்கின் ரெஜுவினேஷன். உங்கள் 1, கொலாஜன் ப்ரொடக்ஷன். உங்கள் ஸ்கின்ல இருக்கக்கூடிய கொலாஜன் செல்ஸை வந்துட்டு பிஆர்பி ஸ்டிமுலேட் பண்ணும். அதனால உங்களோட ஸ்கின் டெக்ஸ்சர் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகலாம். நம்பர் 2, ரெடியூசிங் ஸ்கார் மார்க்ஸ். உங்களுக்கு ஒரு ஆக்னி ஸ்கார் மார்க் இருக்குது, இல்லை வேறு எதனால ஸ்கார் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பிஆர்பி நீங்கள் எடுத்துக்கலாம். நம்பர் 3, இம்ப்ரூவ் ஸ்கின் ஹைட்ரேஷன். பிஆர்பினால உங்களோட ஸ்கின் எலாஸ்டிசிட்டி வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகும். ஹேரில் எப்படி பிஆர்பி வந்துட்டு ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹேர் ஸ்கேல்பில் வந்துட்டு நீங்கள் பிஆர்பி எடுத்துக்கிறீங்க. உங்களுக்கு ஆண்ட்ரோஜெனிக் அலோபேஷியா மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கும்போது இட் ப்ரொமோட்ஸ் அண்ட் ஸ்டிமுலேட்ஸ் தி ஹேர் க்ரோத். அண்ட் உங்களுக்கு ஹேர் ரொம்ப தின்னிங்காக இருக்குது, தின்னிங் ஆஃப் ஹேர் இருக்குது, அந்த மாதிரி கண்டிஷனில் கூட நீங்கள் பிஆர்பி எடுக்கும்போது உங்களோட ஹேர் க்ரோத் வந்து இம்ப்ரூவ் ஆகும். யூஸ்வலாக ஒரு பிஆர்பியோட ரிசல்ட் தெரியறதுக்கு உங்களுக்கு 3 to 4 months ஆகும். ஸோ அட்லீஸ்ட் 3 or 4 sittings நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக எடுத்தால் தான் உங்களுக்கு வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். யார் யார் பிஆர்பி எடுக்கக்கூடாது? உங்களுக்கு பிளட் இன்ஃபெக்ஷன்ஸ், செப்டிசீமியா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் பிஆர்பி எடுக்கக்கூடாது. அண்ட் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆர் பிரெஸ்ட் ஃபீடிங் உமனாக இருக்கீங்கன்னா நீங்கள் பிஆர்பி எடுக்கக்கூடாது. பிளட் ரிலேட்டட் டிஸார்டர்ஸ் உங்களுக்கு இருக்குது அண்ட் பிளட் தின்னிங் மெடிகேஷன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் பிஆர்பி எடுக்கக்கூடாது. பிஆர்பி எடுத்தால் ரிஸ்க் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க. கம்ப்ளீட்லி நோ, லோ ரிஸ்க் ஆஃப் பிஆர்பி. பிஆர்பியோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ பிஆர்பி இந்த ப்ரொசீஜர் வந்துட்டு மைட் டிஃபர் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ் அண்ட் கிளினிக் டு கிளினிக். அண்ட் உங்களோட ஏரியா பொறுத்து, எந்த ஏரியாவில் நீங்கள் பண்ணுறீங்க, எந்த பர்டிகுலர் ரீஜனில் நீங்கள் பண்ணுறீங்க பொறுத்து பிஆர்பியோட ப்ரைஸ் வந்து டிஃபர் ஆகும். மோஸ்ட்லி அரௌண்ட் 5 to 10K வரைக்குமே வந்துட்டு சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம நாஸ் ஹோமியோபதி எக்ஸ்பர்ட் கிளினிக்கில் பிஆர்பி இனிஷியலாக 4,000 ஸ்டார்ட் பண்ணுறோம். அகெயின் டிபெண்ட்ஸ் ஆன் ஏரியா அண்ட் என்ன கண்டிஷன் பொறுத்து ப்ரைஸ் ரேஞ்ச் வந்துட்டு டிஃபர் ஆகும். உங்களுக்கு பிஆர்பி பற்றி டவுட்ஸ் இருக்குது, கிளாரிஃபை பண்ணணும் நீங்கள் நினச்சின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அண்ட் நான் பின் பண்ணியிருக்க இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப், டெக்ஸ்ட் ஆர் கால் கூட பண்ணலாம். நான் உங்களுக்கு வந்துட்டு உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுறேன். ஸோ ஐ வில் மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.